ஹாய் ஸ்டேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை அண்ட் லிக்ஸ் பியலான் ஷாட். ஸ்டேஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹையன்ஜன் இருக்கான் இல்லையா, அவன் யாரையோ கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அது நார்மலான ஒரு பர்சனே கிடையாது. அது பாஞ்சு வந்து நம்ம ஹையன்ஜினை திருப்பி அட்டாக் பண்ணுது, கடிக்கிறதுக்காக வருது. ஆனால் அந்த டைமில் நம்ம ஹையன்ஜினை பின்னாடி யாரோ தொட்டுறாங்க. அடுத்த வந்துட்டானா அப்படின்னு சொல்லி திரும்பி அடிக்கிற மாதிரி போகிறதுக்குள்ள இது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ப்ரீஸ்ட் நீங்களா அப்படின்னு கேட்ட நிற்கிறான். அதுக்குள்ள ஹையன்ஜினை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஹையன்ஜினை திருப்பி அட்டாக் பண்ண வரும்போது இவர் தடுத்துடுறாரு. அது அப்படியே சுயநினைவிலே இல்லை, மயக்க போட்டு விழுந்துருதா. ஹையன்ஜின் ப்ரீஸ்ட்டை பார்த்து கேட்குறான், இன்னும் எத்தனை நாள் நம்ம இதுங்க இல்லாத மாதிரியே இந்த வேர்ல்டில் இருக்கிறது, இதுங்களை நீங்கள் கொல்லவும் மாட்டுறீங்க அப்படின்னு ஹையன்ஜின் சொல்கிறானா. அதுக்கு அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, இங்கே பாரு ஹையன்ஜின், நம்மளோட வேலை இந்த மாதிரி வாம்பயர்ஸாக கண்டுபிடிக்கிறது. அதை கொல்லணும் இல்லையா, கொன்னாதானே மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லை, அதை நம்ம கொல்லக்கூடாது, கொன்னோன்னா நம்ம ப்ரீஸ்டாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்றானா. ஆனால் நம்ம இவ்வளோ நல்லவங்களாக இருந்தோன்னா எதுக்கு காட் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கணும்? நம்மளை சூஸ் பண்ணதே அவரால் முடியாததை நம்மளால் முடிக்கிறதுக்கு தானே. அப்போ நம்ம தானே மனுஷங்களில் இவங்க கிட்டேருந்து பாதுகாக்கணும். அப்போ இந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, இங்கே பாரு ஹையன்ஜின், இப்போது ஒரு எலி எடுத்துக்கோ, அதுங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதையாவது எடுத்து சாப்பிடுதுங்க. ஆனால் அதுங்களை ஒரு பூனை வந்து வேட்டையாடி சாப்பிடுது. அதே மாதிரி ஒரு பூனையை இன்னொன்று அடித்து சாப்பிடுது. அதே மாதிரி தான் நம்ம மட்டும் என்ன ஒழுங்காவா இருக்கோம்? நம்மளே விலங்குகளை அடித்து சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இந்த வாம்பயர்ஸும் மனுஷங்களை அடித்து சாப்பிடுது. ஸோ நீ அதுங்களை எப்படி குறை சொல்ல முடியும் சொல்லு அப்படின்னு ப்ளீஸ் சொல்கிறாரா. நீங்கள் நினைக்கிறது தப்பு. அதுங்க விலங்குங்க தானே, விலங்குகளை நம்ம அடித்து சாப்பிட்றதுல என்ன இருக்குது? அப்புறம் காட் சொன்னாரா என்ன நம்ம அதுங்களை சாப்பிடக்கூடாதுன்னு? அதே மாதிரி காட் சொன்னாரா என்ன வாம்பயர்ஸ் நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு? ஹையன்ஜின், இங்கே எல்லாமே ஒரு செயின் மாதிரி தான், ஒன்றுக்கு இன்னொன்று வேட்டையாடுறது தான் இது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரியும் நீங்கள் அந்த வாம்பயர்ஸை பிடிச்சி அடைச்சி விடுதலை வைக்கணும், அதை தானே சொல்ல வரீங்க. ஆனால் அதுங்க எல்லாமே ஒரு நாள் வெளியே வந்து எல்லா மக்களையும் அழிச்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே வாம்பயர்ஸ் மட்டும்தானே ஆளும் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுக்காக தான் நம்ம இருக்கோம் ஹையன்ஜின் அப்படின்றான். இல்லை, ஆனால் நம்மளால் அதுங்களை அடைச்சி மட்டுமே வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இவ்வளோ காலமாக அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு ஹையன்ஜின் கேட்குறான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஆர்ஃபனேஜில் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வளர்க்கவும் ஆரம்பிச்சிங்க. எனக்கும் உங்களை தான் பிடிக்கும், நான் உங்கள் கூடவே இருந்தவன் தான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துனீங்கல்ல, இப்படி வாம்பயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், கேளு ஹையன்ஜின், நீங்கள் முத பிடிச்ச வாம்பயருக்கு என்ன அப்படின்னு கேட்குறானா. நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரு வாம்பயர்னா, நான் அடிக்கடி ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வருவேன் தெரியுமா, இந்த வாம்பயர்ஸ்லாம் அடைக்கிறதுக்கு. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச வாம்பயரையுமே அடைச்சி வச்சுருக்கேன். அதோட பேர் என்னன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் அதை பிடிச்சப்போ அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் பாதி மக்களாக அது ரத்தத்தை உறிஞ்சு சாகடிச்சிருச்சு. மற்ற வாம்பயர்ஸ்க்கு இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் அந்த வாம்பயருக்கு இருக்குது. என்ன பவர்? அது மனுஷங்க மாதிரி மாறும் அப்படின்னு அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆக்சுவலி நான் அந்த வாம்பயரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது சின்ன வயசாக இருக்க உருவத்தில் வந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக பேசிச்சு. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வாம்பயர்னு. அதுக்கப்புறம் தான் அதை அடைச்சி வச்சேன். அப்போது அது எவ்வளோ வருஷம் இருக்கும் அதுக்குள்ளேயே? உனக்கு 3 வயசாக இருக்கப்போ அந்த வாம்பயரை நான் பிடிச்சி அடைச்சி வச்சேன். எனக்கு தெரிஞ்சு அது இப்போ ரொம்பவே வீக் ஆகியிருக்கும். ஏன்னா யாரோட ரத்தத்தையுமே அது டேஸ்ட் பார்க்கலல்ல. இப்போ உனக்கே 25 வயசு ஆகுது. சொல்லப்போனால் அந்த வாம்பயர் 22 வருஷமா அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு, கொஞ்சம் கூட ரத்த வாடையே படாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ அது ரொம்பவே வீக்காக இருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, எனக்கு டயர்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். ஆக்சுவலி இப்போ அவன் ப்ரீஸ்டாலாம் கிடையாது, அப்படியே அவன் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சின்ன வயசில் நடந்த ஞாபகம்லாம் வருது. நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அவர் சின்ன வயசில் அந்த ப்ரீஸ்ட் தான் எடுத்து வளர்த்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹையன்ஜின் 3 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க அம்மாவை பிடிச்சி அப்படி அடின்னு அடித்து சாவடிச்சிருப்பாரு. இது அவங்க கண்ணு முன்னாடியே தான் சாவடிச்சிருப்பானா. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு மெமரி மட்டும் ஹையன்ஜின்குள்ளே இருக்கும். அப்பையிலேருந்து ஹையன்ஜினுக்கு எதை பார்த்தாலும் அவ்வளோ கோவம் வரும். அதுக்கப்புறம் தான் செம்மையாக கோவப்பட்டு சின்ன வயசில் தான் ஹையன்ஜினுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் வந்து விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அது எப்போ ஹையன்ஜினை பார்த்து குலைச்சிட்டே இருக்கும். அதனால கோவத்தில் கழுத்து திரும்பி அப்படியே அந்த நாயை கொண்டிருப்பான். இது ப்ரீஸ்ட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஹையன்ஜினை அவர் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவன் ரொம்ப கெட்ட வழியில் போயிடக்கூடாது, நம்ம கூட இருந்தால் இவனுக்கு அந்த மாதிரி பழைய தாட்ஸ்லாம் போய் நம்ம கூட நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
ப்ரீஸ் ரொம்பவே நம்ம ஹைஞ்சனை கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இப்படியே 2 வருஷம் போகும். இப்போ நம்ம ஹைஞ்சனுக்கு 5 வயசு இருக்கும். அப்போது ஹைஞ்சனுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும் வித்தியாசமாக. நான் உன்னை சாப்பிட வந்துட்டுருக்கேன், எனக்கு என்னமோ உன்னை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை மாதிரி கோவப்படுறவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும். ஆனால் அந்த டைமில் ஹையன்ஜினில் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்துவான். ஸோ அவர் தான் வருவார். வந்துட்டு என்னாச்சு ஹையன்ஜின் அப்படிங்கும்போது அப்போது ஹையன்ஜின் ஒரு மாதிரி மயக்கம் போட்டிருப்பான். அந்த டைமில் ஹையன்ஜினை பார்த்துக்க சொல்லி ஒரு அட்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இப்போ ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரோட ரூமில் தான் அவருக்கு ஒரு பெரிய ஃபாதர் இருந்திருப்பார். அவரால் தான் இவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வாம்பைர்ஸை பிடிச்சி அடைக்கணும் அப்படின்றது. இவர் இருக்கார் இல்லையா, அவரோட பெரிய ஃபாதர் கூட இருக்கும்போது அவர் சொல்லியிருப்பார், நம்மளோட இந்த பூமியில் நம்ம மட்டும் கிடையாது, வேம்பயர்ஸ் அப்படின்ற ஒரு இனமும் இருக்குது. ஆனால் அதுங்க ரொம்பவே ஆபத்தானதுங்க. மனுஷங்களோட ரத்தத்தை குடித்து அவங்கள சாகடிச்சிருங்க. அது மூலமாக தான் அதுங்க உயிர் வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ ஒரு சின்ன பையனை வளர்க்குற தெரியுமா? இந்த ஹையன்ஜின் அவனை நான் ஒரு டைம் செக் பண்ணேன். அவன் கழுத்தில் ஏதோ ஒரு பைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அது வாம்பயர் பண்ண பைட்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த வாம்பயருக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவனை அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிது. ஸோ நீ தான் அவனை பாதுகாக்கணும். எப்போ வேணாலும் அவனை அதை எடுத்துக்கிறதுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வாம்பயரோட நேம்லாம் இருக்கா என்ன? அதோட நேம் தான் ஃபெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் இவனை எப்படி பாதுகாக்கிறது? நீ அவனை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்குமே வாம்பயர்ஸை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி கொடு. ஏன்னா அவனுக்குமே வாம்பயர்ஸ் அடிக்கடி கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது வாம்பயர்ஸ் தான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஸோ அவனையும் பார்த்து அவனுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இவருக்கு ஏதோ தோணி இருக்கும். அந்த சின்ன ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா அவருக்கு, அதனால் ஹாஸ்பிட்டல் வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஹையன்ஜின் தான் அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, ஒரு மாதிரி ரூடாக சொல்லுவான். நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நானா உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டே. ஆனால் நீ பிறந்தே 5 வருஷம் கூட ஆகலையே அப்படின்றானா. 5 வருஷம் கூட ஆகலையா? நான் பிறந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுது அப்படின்றான். நீ நீ அப்படிங்கும்போது கரெக்டாக பைட் பண்ணலான்னு வருவான். அந்த இடத்துல அந்த பெரிய ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரும் இவனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அதை அடைச்சி வச்சுருப்பாங்க. அது அந்த ஃபிலிக்ஸுங்கிற வாம்பயரை. இந்த டைமில் தான் கரெக்டாக ஹையன்ஜினும் உள்ளே வருவான். என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. இப்போ தான் சின்ன ப்ரீஸ்ட்டு, அதான் நம்ம ஹையன்ஜினுக்கு பிடிச்ச ப்ரீஸ்ட் இருப்பார் இல்லையா, அவர் கழுத்தில் அந்த பைட் இருக்கான்னு பார்க்குறாரு. ஆமாம், அந்த இடத்துல அந்த பைட் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னது உண்மை தான். இதை ஹையன்ஜினை எடுத்துக்கிறதுக்காக பார்க்குது. இதுக்கப்புறம் நம்ம விடவே கூடாது இதை அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹையன்ஜினுக்கு 3 வயசு இருக்கும்போதே இந்த ஃபிலிக்ஸ் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் தெரியாதனமாக ஹையன்ஜினுக்கு தான் அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குமே, அது மூலமாக தான் அதை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பான். அப்போ தான் ஃபிலிக்ஸை அது பைட் பண்ணியிருக்கோம். இதனால தான் ஃபிலிக்ஸுக்கு ஹையன்ஜின் மேலே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸும் வந்திருக்கும். ஸோ ஹையன்ஜினை தனக்கானவனை ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் 5 வயசில் இருக்கும்போதும் ஒரு மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஹையன்ஜினை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பானே, திருப்பவும் அடைச்சி வச்சுட்டாங்களா. இது எல்லாத்தையுமே ஹையன்ஜின் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்குமே ஞாபகம் வருது, நான் இவ்வளோ வருஷமாக அந்த ஃபிலிக்ஸுங்கிற வாம்பயரை மறந்துட்டேன். ஆனால் இப்போ ஏன் எனக்கு திடீர்னு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறான். இவங்க இருக்க சர்ச் வேறு, ஆனால் அந்த வாம்பயர்ஸ்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சர்ச் வேறு. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். ஆனால் போகிற வழியில் நம்ம ஹையன்ஜினுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. இவனை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ இப்போ ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அவன் அந்த சர்ச்குள்ளே போகிறான். போனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்லும் அடிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அவன்கிட்ட குட்டியாக ஸ்வாடு மாடு ஒன்று இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஒரு சொருகு, அவ்வளோதான். பின்னாடி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அது காலி. அது ஆக்சுவலி வேறு எதுவும் இல்லை, அதுவும் ஒரு வாம்பயர் தான். ஃபிலிக்ஸை எழுப்பி விடணும், அதுக்கு ஹையன்ஜினால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஹையன்ஜினை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கோம். மறுபடியும் நம்ம ஹையன்ஜினுக்கு அங்கே போகணும், அதான் நல்லதுன்னு தோணுதான். ஆனால் மறுபடியும் பழையபடி ஹையன்ஜினா, நான் உனக்காக 23 வருஷமாக இதுக்குள்ளே இருக்கேன், என்னை எழுப்பி விட அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஹையன்ஜினும் அப்படியே அவன் கண்ட்ரோலில் இல்லாமல் போய் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறான். ஆனால் என்ன, அந்த வாம்பயரால் எழுந்துக்க முடியல, அதான் ஃபிலிக்ஸால் எழுந்துக்க முடியல. ஏன்னா 23 வருஷமாக எந்த பிளட்டையுமே டேஸ்ட் பண்ணாமல் இருப்பான் இல்லையா, அதனால் அவனால் முடியல. ஆனால் ஹையன்ஜினுக்கு ஒரு மாதிரி மைண்டு போகுது. எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுப்பி விட்றான். ஆனால் பார்த்த உடனே ஹையன்ஜினுக்கு ஃபிலிக்ஸை ரொம்ப பிடிச்சிருது. நீ எனக்காக தானே இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த, வா என்ன பைட் பண்ணி என்னோட பிளட்டெல்லாம் எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஃபிலிக்ஸில்
அப்படியே லைட்டாக எழுந்து பார்க்குறான். ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது ஹையன்ஜினுக்கு. ஏன்னா வேம்பயர் இல்லையா? இப்போது ஃபிலிக்ஸ் சொல்கிறான், எனக்கு உன்னை அடையணும்னு ஆசை தான். ஆனால் என்னால் இப்போ உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீ ப்ரீஸ்ட் அப்படின்றானா. இல்லையே, நான் தான் ப்ரீஸ்டாக இப்போ இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஆனால் நீ முழுசாக அதுலேருந்து விலகலை. முழுசாக அதுலேருந்து விலகுனா மட்டும்தான் என்னால் உன்னை பைட் பண்ண முடியும் அப்படின்றானா. சரி, நான் உனக்காக இந்த ப்ரீஸ்லேருந்து விலகிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன எடுத்துக்கோ அப்படின்றானா. ஃபெலிக்ஸுமே ஓன்னு சொல்கிறான். ஆனால் என்ன நீ இப்போ அடைச்சி வைக்கிறதா நல்லது. க்ளோஸ் பண்ணி விட்டுரு அப்படின்றானா. ஸோ ஹைஜினும் போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி விட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு தான் வரான். ஃபாதர் கிட்ட வந்து, ஃபாதர் இங்கே பாருங்கள், நான் இனிமேல் ப்ரீஸ்டாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்றானா. இங்கே பாரு ஹைஜின், வாம்பயர்ஸை அழிக்கிறதுக்கு நீ எங்களுக்கு தேவைப்படுற. நீ ப்ரீஸ்டாகவும் இருந்தாகணுன்றானா. இல்லை, நான் ப்ரீஸ்டாக இல்லை, ஆனால் உங்களுக்கு வாம்பயர்ஸ் அழிக்க உதவி பண்ணுறேன் அப்படின்றான். ஆக்சுவலி நம்ம ஹைஜின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த ஃபிலிக்ஸை பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரீஸ்டாக இருந்தால் அவனை போய் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அவனால் இவனை தொடக்கூட முடியாதுல்ல. அதனால்தான் இவன் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியுமே இவன் எதுக்காக இப்படி பண்ணுறான் புரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹையன்ஜினுக்கு ப்ரீஸ்டாக இருக்கிறது பிடிக்கல. இவங்க தான் கம்பல் பண்ணி தான் இருக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹையன்ஜின் ப்ரீஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாம்பயர்ஸால் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் ஹையன்ஜினை இப்படி ஆக்கி விட்டுருப்பாங்க. நம்ம ஹையன்ஜினுக்கு தான் சுத்தமாக பிடிக்கலையே, நான் இதிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்களோட அந்த ஜீசஸ் டாலர், அந்த யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே விலகி வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹைஜின் இருக்கான் இல்லையா, திருப்பி அந்த சர்ச்சுக்கு போகலான்னு நினைக்கிறான். ஆனால் உள்ளே போக முடியலை. ரீசன் என்ன, ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. முன்னாடி நம்ம ஹைஜின் ப்ரீஸ்டாக இருந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் தான் இப்போ இல்லையே, அதனால் போக முடியல. இப்போ தான் அவனுக்கு தோணுது, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. நான் வேறு எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக எகிரி குதிச்சு எப்படியோ அந்த சர்ச்குள்ளே வந்துடுறான். இப்போ ஃபிலிக்ஸோட ரூம்குள்ளே தான் போகணும். அந்த இடத்துல தான் நம்ம ஹையன்ஜினோட ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பெரிய ஃபாதர் ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஹையன்ஜின் இங்கே நிற்கிறதா பார்த்துடுறாரு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு பொய் சொல்கிறான். ஃபாதர்ஸ் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. நான் ஒன்றும் இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்றானா. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த, உனக்கு தான் இங்கே அலோட் கிடையாது அப்படின்றான். ஆனால் ஹையன்ஜின் எப்படி விடுவான், அவனுக்கு தான் இந்த ஃபிலிக்ஸ் எப்படியாவது போய் பார்க்கணுமே. அதனால் என்ன பண்ணுறான், அவ்வளோதான் அந்த பெரிய ஃபாதராக அங்கேயே கொண்டுடுறான். இதை அப்படியே ஃபிலிக்ஸ்க்கு ஃபீல் ஆகுது. ஏதோ பிளட்லாம் வழியுது இல்லையா, அதனால் ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ ஹையன்ஜின் வேகமாக வந்து ஃபிலிக்ஸோட அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டுடுறான். அவ்வளோதான், ஃபிலிக்ஸ் வந்துடுறான். இப்போ நம்ம ஹையன்ஜின் நார்மல் ஹியூமனாக தானே இருக்கான். ஃபிலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஹையன்ஜின் கண்ணிலே கட்டிட்டு, ஹையன்ஜின் நான் உனக்கு எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி கழுத்தை அப்படியே திருப்பி கழுத்துலேயே பைட் பண்ணி அவனோட பிளட்டெல்லாம் உயிரான். நீ இதுக்கப்புறமா என்ன பைட் பண்ணணுன்னு நினைக்கிறியா, ஏன்னா நான் இறந்துட்டேனா அப்படின்றானா. உன்னை நான் இறக்க விட மாட்டேன் ஹையன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே திருப்பி லிப்பில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பைட்டும் பண்ணுறான். லிப்லேருந்தும் பிளட்டு வருது ஹையன்ஜினில். எனக்கு இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றானா. எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். அந்த டைமில் ஹைஜின் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா ரொம்ப பைட் பண்ணிட்டான் இல்லையா, அதான். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்த பிளட்டையும் குடிச்சிடுறான். இப்போ ரொம்ப வீக்காக இருந்த நம்ம ஃபிலிக் கொஞ்சம் நார்மலாக இருக்கான். இப்போது ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் அப்படி ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா பகல் டைமில். ஆனால் அந்த வெளிச்சமோ பகல் டைமோ நம்ம ஃபிலிக்ஸை எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே ஹைஜினை தூக்கிட்டான். அப்படியே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போகிறான். அண்ட் தென் இப்படியே 2 days ஆகுது. இப்போ நம்ம ஹைஜினும் எழுந்துக்கிறான். நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான் இல்லையா, ஹரா ஒரு வழியா நீ எழுந்துட்டியா. ஆமாம் நான் எழுந்துட்டேன். இப்போ என்ன, நான் சின்ன வயசில் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியே, அதை நிறைவேற்றியா அப்படின்னு கேட்குறானா. இப்போ நம்ம ஃபிலிக்ஸோ ஹையன்ஜினும் சின்ன வயசில் நடந்த மொமெண்ட்டை அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அப்போ அவனுக்கு 3 வயசு தான் இருந்திருக்கும். நம்ம ஹையன்ஜின் எப்போ பாரு ஒரு மரத்துக்கிட்ட விளாடிட்டே இருப்பான். அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஊர்ந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் அப்படியே கையை வச்சு டபக்குன்னு பிடிச்சிருப்பான். அது அப்படியே தலையை வச்சுக்கிட்டு முண்டுது, என்னை விடு விடுன்னு சொல்கிற மாதிரி முண்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹையன்ஜினில் நீ வவ்வால் தானா அப்படின்னு சொல்லிட்டு அது தலையே திருகலான்னு போயிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு மனுஷனாக மாறுதா. அவன்லாம் பயந்துடுறான். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஃபிலிக்ஸ் தான். என்ன நீ என்னவே கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறான். அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்கான் ஹையன்ஜின்.
நீ 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 அப்படின்றானா. என்ன நீ 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 நான் அவனும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வௌவால் கிடையாது, நான் ஒரு வாம்பையர் அப்படின்றானா. நீ என்ன இப்படி இருக்க அப்படின்றான். எப்படி இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருக்கியே அப்படின்றானா. என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறான். ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றான். ஏய் உனக்கு 3 வயசு தான் ஆகுது, என்ன இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறான். அது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கல, என் அப்பா அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றானா. அதுக்கு ஆமாம் இப்போ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பேன், ஹீரோயின்ஸ்லாம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் அப்போ ஒரு ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை காப்பாற்றுவார், அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. நீயும் ஹீரோ மாதிரி தான் இருக்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாடா. அதுக்கு நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அது ஹீரோயினை தானே ஹீரோ காப்பாற்றுவாங்க, நீ ஒரு ஹீரோ தானே, நீ ஒரு பையன் தானே அப்படின்றானா. இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஓ அப்படியா, சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு நீ ஒன்று பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணும், நீ சொன்னல்ல உன் அம்மா அப்பா உனக்கு பிடிக்கலன்னு, அவங்கள பேசாம கொன்றுரு அப்படின்றானா. கொன்றட்டா அப்படின்றான். இவன் என்னடா இந்த வயசில் இப்படி இருக்கான், எல்லாத்தையும் கொல்லணும்னு, இவன் மட்டும் நம்ம பவ்வாலாவே இருந்தோம்னு வச்சுக்கவேன் நம்மளே கொண்டிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறான் ஃபிலிக்ஸே ஹையன்ஜினை. ஹையன்ஜின் நிற்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக போகிறான். அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க சண்டை போட்டு. அந்த டைம் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி போய் நின்றுட்டு, அப்பா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறானா. ரொம்ப பிடிக்கும் ஹையன்ஜின், அப்போ நீ எனக்காக என்ன வேணால் பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்குறான். பண்ணுவேன் அப்படின்றானா. அப்போ கண்ணை மூடுப்பா, கண்ணை மூடி ஏதாவது ஒரு விஷ் வேண்டிக்கோ அப்படின்றானா. அவங்க அப்பாவும் கண்ணை மூடி என் ஹையன்ஜின் எப்போதும் நல்ல பையனாக சமத்தா வளரணும் அப்படின்வானா. அது மட்டும் நடக்காதுப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கழுத்தில் அந்த கத்தியை வச்சு அறுத்துருப்பான். அது அப்படியே அவங்க அப்பா இறந்துருப்பாரா. இதை ஹையன்ஜினோட அம்மா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு, நம்ம பிள்ளையும் அப்படி பண்ணுச்சுன்னு. புள்ள இல்லையா எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவன் ஹஸ்பண்டை வேற கொண்டுட்டான், அந்த பெயின் வேற தாங்க முடியல. நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வவ்வாலாக இருந்துட்டு ஹையன்ஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பரவாயில்லையே, பின்னாடி திரும்பி உங்க அம்மாவையும் கொன்று அப்படின்றானா. ஹையன்ஜின் அப்படியே திரும்புகிறான். திரும்பிட்டு அம்மா உனக்கு என்ன பிடிக்குமாம்மா அப்படின்னு கேட்குறான். நான் உனக்காக தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டுருக்கேன் ஹையன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆனால் நீ ஏன் உன் அப்பாவை அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறானா. ஏன்னா அப்பா உன்னை அடிச்சாருலம்மா, அதனால தான், நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், ஹீரோயினை வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஃபிலிக்ஸ் பார்க்குறான், இவன் படம்லாம் பார்த்து நிறைய கெட்டு போயிருப்பான் போலையே அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அம்மா ஒரு நிமிஷம் உட்காருங்களேன் அப்படின்றான். அவங்க அம்மாவுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, ஆனால் நம்ம பிள்ளைக்கு தான் நம்மளை பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு அந்த கத்தி இருக்கு இல்லையா அதை வாங்குறாங்க. அப்படியே பிடிச்சி நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அப்படியே சொருகிடுறான் அம்மாவோட கழுத்துலேயுமே. அவ்வளோதான், அம்மாவும் ஸ்பாட்லேயே அப்படியே அந்த மாதிரி இறந்து போகிற மாதிரி போகிறாங்க. அப்போ டக்குன்னு ஹையன்ஜின் கையில் இருக்க அந்த கத்தி இருக்கு இல்லையா அதை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நம்ம 2 பேரும் சண்டை போட்டனால தான் நம்ம பையன் இந்த அளவுக்கு மாறிட்டான், இதுக்கப்புறம் அவன் கெட்டவனாக இருக்கக்கூடாது, நம்ம இறந்து போனதுக்கப்புறமாவது யாராவது நல்லவங்க பார்த்து வளர்த்து அவன் நல்ல பையனாக வளரணுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஹையன்ஜினை பார்த்துட்டு அழுதுட்டு செத்து போயிடுறாங்க. ஹையன்ஜின் கொஞ்சம் கூட வருத்தப்படலையா, அப்படியே சிரிச்சிட்ருக்கான் ஒரு மாதிரி. பின்னாடி திரும்பி நம்ம ஃபிலிக்ஸை பார்த்துட்டு, இங்கே பாரேன் நம்ம லைஃப்பில் நீ தான் ஹீரோயின், நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஹையன்ஜின் சொல்கிறானா. இது நான் ஹீரோயினா, நீ என்ன என்னை காப்பாற்றினியா, இல்லையே, ஹீரோயின் ஒரு விஷ் கேட்டுச்சுன்னா அதை ஹீரோ நிறைவேற்றுவார்ல, அதே மாதிரி தான் நானும் நிறைவேற்றினேன் அப்படின்றான். இருந்தாலும் உனக்கு இந்த 3 வயசில் இவ்வளோ பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸுக்கு ஹையன்ஜினா அப்போவே ரொம்ப பிடிச்சிருக்கும், இவனை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபெலிக்ஸுமே ஹையன்ஜினோட கழுத்தில் பைட் பண்ணி வச்சுருப்பான். நீ என்னோடவா அப்படின்ற மாதிரி அந்த தழும்புமே ஹையன்ஜினோட கழுத்தில் அப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மேட்டர்னால அப்படி இறந்துட்டாங்க போல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜில் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதை தான் சொல்கிறான், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னல பெரிய பையன் ஆனதுக்கப்புறம், பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹையன்ஜின் கேட்குறான். நான் உன்கிட்ட அப்படி ஒரு வாக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்றானா ஃபெலிக்ஸு. நீ என்ன கொடுக்கல, நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல ஹீரோயின், நான் உனக்கு பிடிச்சதை நான் பண்ணல, அப்போ நீ எனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்றான். ஃபெலிக்ஸ் பார்க்குறான், டே இது வரைக்கும் வேம்பயர்ஸை யாருமே மிரட்டினதே கிடையாது, வேம்பயர்ஸை மிரட்டி மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி கம்பல் பண்ணுற ஒரே ஆள் நீ தாண்டா அப்படின்றானா. சரி அது நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்றான். ஆனால் நீ பண்ண தப்புக்கெல்லாம் சின்ன வயசில் யாராவது அதை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போயிட்டா நீ என்னடா பண்ணுவ அப்படின்றானா. நான் ஏன்ப்பா ஜெயிலுக்கு போக போகிறேன், நீ என்னை கடிச்சிடு, என்னையும் வாம்பயர் ஆக்கிடு, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றானா.
ஃபெலிக்ஸுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. இவனை வாம்பையராக மட்டும் நம்ம மாற்றிடவே கூடாது அப்படின்ட்டு அப்போலேருந்தே ஐயஞ்சின் பக்கத்துலேயே ஃபெலிக்ஸ் வரமாட்டான். இவன் வேணும்னே வந்து வெறுப்பேற்றுவான் அவன் கடிக்கணுங்கிறதுக்காக. ஐயஞ்சின் பக்கத்துலேயே ஃபெலிக்ஸ் வரமாட்டானே. அப்படி அங்கேருந்து மறைஞ்சு போகலான்ட்டு போகிறானா, அப்போ டக்குன்னு ஐயஞ்சின் காலை பிடிச்சி எடுத்துடுறான். இப்போ நம்ம ஃபெலிக்ஸில் அப்படியே மறுபடியும் வௌவால் மாறி மாறிடுறான். நீ வௌவால் மாதிரி மாறினா தானே எனக்கு இன்னும் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அது கழுத்தை திருப்பலான்னு போகிறானா, டக்குனு மறுபடியும் ஃபெலிக்ஸ் நார்மல் ஆகிடுறான். நீ ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க? ஆக்சுவலி நான் தான் ஒன்றை ஏதாவது பண்ணியிருக்கணும், என்னால் உன்னை பைட் பண்ணவும் முடியல அப்படின்றனா. இதோ சின்ன வயசில் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அவன் சும்மாலாம் காமிக்கல, வேணும்னே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஃபெலிக்ஸுக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, இவன் என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி, உனக்கு தான் என்ன பிடிக்கல, அட்லீஸ்ட் எனக்கு உன்னை பிடிக்குமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் பக்கத்தில் வரான். ஃபெலிக்ஸில் நீ எதுக்கு இப்படி பக்கத்தில் வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. அதுவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உன்னை டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்றான். வாயை மூடு அப்படின்றான். நான் ஏன் வாயை மூடணும்? நீங்கள் மட்டும் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம், நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாதோ? பேசுக்கு ஒரு ரூல்ஸு, மனுஷங்களுக்கு ஒரு ரூல்ஸா? ஆனால் நான் மனுஷன்லாம் கிடையாது அப்படின்றானா. எனக்கு தான் தெரியும் நீ ஒரு அப்படின்னு ஃபெலிக்ஸ் சொல்கிறானா. ஏன் அப்படி சொல்கிற ஃபெலிக்ஸ், நீ இப்படி சொல்லாத, நீ சொல்லும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்குன்றானா. ஏன்னா நீ உன் அம்மா அப்பாவே கொன்னுட்டடா அப்படின்றான். நான் யாருக்காக கொன்னேன்? உனக்காக தானே கொன்னேன், அப்போ நீயும் சாத்தானா அப்படின்னு கேட்குறானா. நான் ஒரு சாத்தான்லாம் இல்லை, நான் ஒரு வாம்பயர் அப்படின்றான். இல்லை, நீ வாம்பயர் தான், ஆனால் எனக்கு பிடிச்ச வாம்பயர், வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றானா. இப்போ என்ன உனக்கு வாம்பயர் ஆகணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு வாம்பயர் ஆகணும்னு ஆசை கிடையாது, எனக்கு ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். அடே, நான் ஒரு வாம்பயர்டா, என்னால் உன்னை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு மேரேஜ் பண்ணுங்கிற விருப்பமே கிடையாது அப்படின்றானா. அப்படியா, சரி இரு, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கோட் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறான். அதில் 2 ரிங் வச்சுருப்பான் போல். வா மேரேஜ் பண்ணிக்கலான்றானா. ஃபெலிக்ஸுக்கா காண்டாது, அந்த இடத்த விட்டே மறைஞ்சிடுறான். மறுபடியும் போயிட்டியா? இப்போ அப்படியே அந்த சர்ச்சில் தான் அந்த பெரிய ஃபாதர் இறந்துருப்பார் இல்லையா, அந்த விஷயம் இந்த சின்ன ஃபாதர், அதான் ஹையஞ்சின் வளர்த்துருப்பார் இல்லையா, அந்த ஃபாதருக்கு தெரிய வருது. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃபாதரை தான் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கத்தில் ஃபெலிக்ஸுமே இல்லையா. அவ்வளோதான், ஒரு கன்ஃபார்மே ஆகிடுது. ஃபெலிக்ஸ் எப்படியோ ஓப்பன் பண்ணி வந்து நம்ம ஃபாதரை கொண்டிருக்கான். ஆனால் இவர் மேலே ஒரு பைக் கூட இல்லையே, பிளட்டை எடுத்ததுக்கான அறிகுறியும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். யார் கொண்டிருப்பான்ற ஐடியாவும் இல்லை, ஏன்னா அந்த பாடி மேலே ஒரு ஐஎச்சு கூட இல்லை. என்னமோ ஹையஞ்சின் க்ளவுஸ் போட்டு வந்து தான் கொண்டிருப்பாடா, கழுத்து திருவி, அதனால தான் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. போலீஸையும் கூப்பிட்டுறாரு. இதுக்கப்புறம் இங்கே செத்து போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு இது அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. இந்த சின்ன ஃபாதர் இருக்கார் இல்லையா, அதான் ஹையஞ்சின் வளர்த்தவர், அவரால் சொல்லவும் முடியல நம்ம உலகத்தில் வேம்பைர்ஸ் இருக்குது அப்படின்னு. யாரும் நம்பவும் மாட்டாங்க இல்லையா, அதனால தான் இவரை பைத்தியம் நினச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லாமலே இருக்கார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார். நம்ம எப்படியாவது அந்த ஃபெலிக்ஸை கண்டுபிடிச்சி ஆகணும், அவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்ட்டு ஹையஞ்சினை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹையஞ்சின் தான் ஃபோனை எடுக்க மாட்டானே. ஹையஞ்சின் கிட்ட ஃபோனும் இல்லை. லாஸ்ட்டாக அந்த ஃபோன் வந்து எங்கே ஆக்டிவ் ஆகியிருக்குன்னு பார்க்குறாங்க. அது ஹையஞ்சினோட வீட்டில் தான். ஏன்னா ஹையஞ்சின் வீட்டில் தான் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். ஸோ வீட்டுக்கு வராங்க, ஆனால் வீட்டில் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையா. ஹையஞ்சின் இங்கே எங்கேயும் இல்லை போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹையஞ்சினை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹையஞ்சினில் அந்த சர்ச்சுக்கு தான் வரான். அதான் நம்ம ஹையஞ்சின் வளர்ந்த இல்லையா ஒரு சர்ச்சு, அங்கே தான் வரான். ஃபாதர், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானா. அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹையஞ்சின் நீங்கள் தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஹையஞ்சின் சொல்கிறான், நாங்கள் கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. கேளு. இதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் வேம்பையர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க ஹியூமன் யாரையாவது மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா, அது வேம்பையர்ஸ் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கான ஒருத்தரை தேர்ந்தெடுத்துரும் சின்ன வயசுலையே. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள மேரேஜ் பண்ணிக்குவோம், தூக்கிட்டு போயிடும் அவங்க விருப்பமே இல்லைன்னாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஹையஞ்சினுக்கு புரியுது. அப்போ ஃபெலிக்ஸ் என்ன சூஸ் பண்ணியிருக்கான், ஆனால் ஏன் என்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. நம்ம ஃபெலிக்ஸுக்கு நம்ம பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் நம்மளை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான். ஆமாம், நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, இந்தோ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஃபெலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் யாரையோ மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு போய் சொல்கிறான். சரி, அவரை நினச்சிக்கிறாரு. ஓ, அப்போ ஃபெலிக்ஸோட அடுத்த டார்கெட் நம்ம ஹையஞ்சின் தான். ஹையஞ்சின் தான் பத்திரமா பார்த்துக்கணும், ஹையஞ்சின் எங்கே போனாலும் அதை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹையஞ்சின்
தே தேவையில்லாமல் அவனே வாய் கொடுத்து மாட்டியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் ஹையன்ஜின் போனாலும் ஹையன்ஜினை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஆளை விட்டுருப்பாங்களா? ஹையன்ஜினுக்கு இது புரியுது, நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த ஃபாதர் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காரு அப்படின்னு. இப்போது அந்த ஃபாலோ பண்ணுறவன் அசந்த நேரம்னு பார்த்து ஹையன்ஜின் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெலிக்ஸ் ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதே இடத்துக்கு போகிறான். ஃபெலிக்ஸ் நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கா வா அப்படின்றானா. அப்போது ஃபெலிக்ஸை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான், இந்த பையன் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு. அந்த ஒருத்தர் இருந்திருப்பா இல்லையா, அதான் ஹையன்ஜினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு, அவர் கண்டுபிடிச்சி வந்துட்டார் இந்த இடத்துக்கு. ஃபெலிக்ஸில் நீ அவனை இந்த இடத்துக்கு வர வச்சிட்ட கரெக்டா அப்படின்றானா. எவனை அப்படின்றான். இருன்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஸ்ட்ரைட்டாக போய் அவனை பிடிச்சிட்டு வந்து அவ்வளோதான் ப்ளட்டை உரிய ஆரம்பிச்சிட்டு. இப்போ கொஞ்சம் ஃபெலிக்ஸ் நார்மலாக ஸ்ட்ராங்காக இருக்கான், ஏன்னா நிறைய பேர்த்த இந்த மாதிரி கொண்டிருப்பானா ப்ளட்டை உறிஞ்சு. அதுதான் பரவாயில்லையே, இப்போ நீ முன்னாடியை விட ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு ஹையன்ஜின் கேட்குறானா. ஃபெலிக்ஸுக்கு கோவம் வந்துடுது, ஸ்ட்ரைட்டாக ஹையன்ஜின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறானா. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், நீ சின்ன வயசில் என்ன சூஸ் பண்ணல, அப்புறம் ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு கேட்குறானா. நான் அவனை சூஸ் பண்ணதுக்கு ரீசன், நான் எப்படியாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு ஒன்றை யூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் அவனை சூஸ் பண்ண கிடையாதுன்றானா. அப்படியா, அப்புறம் ஏன் என்னை சாகடிச்சு எங்கள் அம்மா அப்பாவன்னு கேட்குறானா. அதுதான் சொல்கிறேன்ல, உன்னை யூஸ் பண்ணிக்க நினச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போக பார்க்குறானா. அதுக்குள்ளே நம்ம ஹையன்ஜின் கிட்ட ஒரு ரிங் இருக்கு இல்லையா, அதை ஃபிலிக்ஸ் கையில் மாட்டி விட்டுடுறான். அந்த ரிங்கு நார்மல் ரிங்லாம் கிடையாது, நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனால் உருமாற முடியாது, அதுக்கான ரிங்கு. இப்போ ஃபிலிக்ஸால் அந்த பவரை யூஸ் பண்ணவும் முடியாது, அதை கலட்ட நினைக்கிறான், கலட்டவும் முடியல. ஹையன்ஜினில் ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் போயிட்டு இப்போது உன்னால் தப்பிக்க முடியாது, நீ தப்பிக்கணும்னா அந்த ரிங்கை கழட்டி ஆகணும், ஆனால் அது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபிலிக்ஸை ஹையன்ஜின் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபிலிக்ஸுக்கு சரி காண்டாது, டேய் ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட போகிறான். ஆனால் நம்ம ஃபிலிக்ஸ் மறுபடியும் கொஞ்சம் வீக் ஆகி அந்த ரிங்கால் ஏன்டா இப்படி என்னை கொல்ற அப்படின்றானா. நான் உன்னை கொல்லலான்னு நினைக்கல, மேரேஜ் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன், பண்ணிக்கே அப்படின்றானா. அதை ரிங்கை போட்டு விட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு இருக்கானா. சரி அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹையன்ஜின் கேட்குறானா. அடுத்ததா நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்றான். சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஷர்ட் எப்படி ரிமூவ் பண்ணி காமிக்கிறான். இங்கே நம்ம ஃபிலிக்ஸுக்கா டெம்ட் ஆகுது, பக்கத்தில் வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பைட் பண்ணுறான். ஆனால் பைட்லாம் பண்ண கிடையாது, அதை ஹார்மோன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, எனக்கு என்னன்னு தெரில, உன்னோட ஸ்மெல்லு உன்னை ரொம்பவே பிடிக்குது ஃபிலிக்ஸ் அப்படின்றான். ஃபிலிக்ஸா அவன் கண்ட்ரோல்லையே அவன் இல்லை. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தான் ரொம்ப வீக் ஆகிட்டான் இல்லையா, அவனை கீழே படுக்க போட்டு நம்ம ஹையன்ஜின் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஃபிலிக்ஸ்க்கு மூச்சு வாங்குது, டே விட்டு தொலைடா அப்படின்னு. ஆனால் ஹையன்ஜின் கேட்கவே மாட்டான். இப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்களா. இப்போ ஃபிலிக்ஸில் படுத்திருக்கான், மூச்சு வாங்குது அவனுக்கு, ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணுறானா. ஹையன்ஜின் திரும்பி நீ அலறியா என்ன அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் அழலையேன்றானா. முறையாக ஒரு வேம்பயரை அலற விட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக நினைக்கிறான். அவனே எனக்கு பவர் மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்குவேன், அவனை கொன்றுவேன் அப்படின்றானா. முடிஞ்சா கொன்னுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபெலிக்ஸை வந்து கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறானா. ஏன் என்னை விட்டு உன்னால் இருக்க முடியலையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிங்கை மட்டும் கழட்டி விட அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் அங்கேருந்து கிளம்புறான். பேபி உனக்கு பசிக்கும்ல, நான் அதுக்காக சில மனுஷங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன், அவங்களோட பிளட்டை நான் நீ உறிஞ்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேய் என்னடா பண்ணுற, நீ முன்னாடி என்னை ஒய்ஃபுன்னு சொன்ன, நீ என்னோட ஹஸ்பண்ட் சொன்ன, அதுக்காக எனக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வர கொடுப்பியா, நீ கொடுக்கறத நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் இருக்கான். இப்போ நம்ம ஹையன்ஜின் இருக்கா இல்லையா, ஒரு மலைக்கு தான் போயிட்டுருக்கான். அந்த மலை மேலே நின்றுட்டு நான் நினச்சது நடந்துடுச்சு, எனக்கு ஒரு வேம்பயர் கூட மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த வேம்பயரையும் இனிமேல் நான் தான் பார்த்துக்க போகிறேன், அவள் தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு கட்டணும், இந்த வீட்டில் நானும் ஃபிலிக்ஸும் மட்டும் வாழணும், அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஃபிலிக்ஸை பார்க்க தான் வரான். ஃபிலிக்ஸ் நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறானா. அவங்களாம் காயமாக இருக்குது, பாவமாக உட்காந்துருக்கான், என்னவே இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. என்னை மன்னிச்சிட்டு, சரி நான் உனக்கு மருந்து வச்சு விட்றேன் அப்படின்றானா. இந்த மருந்தாலலாம் எனக்கு குணமாகாது அப்படின்றான். சரி வர என்ன பண்ணால் குணமாகும் அப்படின்றானா. எனக்கு பசிக்குது அப்படின்றானா. அவ்வளோதான் ஒரு மனுஷன் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருப்பான் இல்லையா, அவனை கொண்டு வந்து கொடுக்குறான், அவனோட பிளட்டை உறிஞ்சிட்டு இருக்கானா. ஆனால் ஃபிலிக்ஸ் நீ இப்படி இன்னொரு மனுஷங்களை டச் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உனக்கு தேவை பிளட்டு தானே, இனிமேல் அந்த பிளட்டை மட்டும் நான் தரேன் சரியா அப்படின்றான். டே இப்படியாட அறுப்பு அப்படின்னு கேட்குறானா.
எப்படி இருப்பேன், ஆமாம் என்னோட ஆள் வேறு யாரையும் தொடக்கூடாது என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிலிக்ஸ் வந்து ஹக் பண்ணுறான். அப்புறம் ஹைஜினோட கண்ணு ரெட் ஆகுது. அப்படியே நீ என்ன வேம்பயர் ஆக்கினதுக்கு தேங்க்ஸ் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபிலிக்ஸை இவன் பைட் பண்ணுறான். கைஸ், இந்த எண்டிங்கோட வீக் வாம்புக்கு ரூட் ப்ரீஸ்ட் சரி இப்போ நம்ம ஹைஜின் தான் ப்ரீஸ்ட் கிடையாது, ரூட் வாம்பயர் நம்ம ஹை அண்ட் லெக்ஸ்பியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.